So good morning students. In the Unit 3 light இதில் வந்து Part B பார்க்க போகிறோம், இல்லைனா Part 2. ஓகே, ஸோ Part 1 வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இது வந்து 2 லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ ஏற்கனவே மிரர்ஸ் பார்த்துட்டோம், என்னென்ன மிரர்ஸ் இருக்குன்னு. இப்போது லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். நாட் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ப்ரொடியூஸ் த சேம் எஃபெக்ட் as produced by the plane mirror. ஸோ பிளேன் மிரர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எஃபெக்டை வந்து எல்லா மிரரும் எல்லா ஆப்ஜெக்ட்டும் என்ன செய்யாது, ரெஃப்ளெக்ட் பண்ணாது. ஏ ரே ஆஃப் லைட் ஃபாலிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் ஹேவிங் ஏ ஷைனி பாலிஷ் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் அலோன் இஸ் பவுன்ஸ்ட் பேக். ஸோ நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கணும், இதுதான் வந்து கரெக்டாக வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். திஸ் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ் as they fall on the smooth shiny poly surface is called reflection. ஸோ இதான் வந்து ரெஃப்ளெக்ஷன் அப்படி சொல்கிறோம். ஓகே, ரெஃப்ளெக்ஷன் இன்வால்வ்ஸ் டூ ரேஸ், ஒன்று இன்சிடென்ட் ரே அண்ட் ரெஃப்ளெக்டட் ரே. The incident ray is the light ray in a medium falling on the shiny surface of a reflecting body. ஒரு ஷைனி சர்ஃபேஸில் வந்து அது விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்சிடென்ட் ரே அப்படி சொல்லுவோம். After falling on the surface, this ray returns into the same medium. This ray is called the reflected ray. ஸோ மறுபடியும் அதே இதுக்கு போச்சு அப்படின்னா அது வந்து reflected ray அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்சிடென்ட் ரேனா வந்து அந்த இடத்துல விழுறது, திருப்பி போகிறது வந்து reflected ray. An imaginary line perpendicular to the reflecting surface at a point of incident of light ray is called the normal. The relation between the incident ray and the reflected ray. Incident அப்படிங்கிறது அந்த படுற இடம். ஓகே, சிலர் சொல்லுவாங்கள்ல இன்சிடென்ட் நடந்த இடம் என்ன அப்படின்னா சம்பவம் நடந்த இடம் என்ன அப்படின்னு, அதான் இன்சிடென்ட் ரே. ரெஃப்ளெக்டட்னா அதுலேருந்து பிரதிபலிச்சு வரக்கூடியதான் ரெஃப்ளெக்டட். ஓகே, அண்ட் த நார்மல் இஸ் கிவன் அஸ் த லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். த லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆர் அஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் என்ன, த இன்சிடென்ட் ரே, த ரெஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் at the point of incident or lie in the same plane. Okay, the angle of incident and the angle of reflection are always equal. Okay, ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதான் வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் நார்மல். இது எப்படி இருக்கு, இன்சிடென்ட் ரே வந்து படுது, ஸோ பட்டு என்ன ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஐ அண்ட் ஆர் வந்து சேம் இதாக இருக்கும். இது 45னா அதுவும் 45 இருக்கும் நார்மலுக்கும், இல்லையா? ஆங்கிள் ஆர் வந்து 45னா ஆங்கிள் ஐயும் வந்து 45ஆக இருக்கும். ஓகே, 30னா 30 இருக்கும், ரெண்டு 30 இருக்கும். ஸோ இதுதான் வந்து incident ray and the reflected ray are same in a normal polished surface. Okay, types of reflection. So இப்போ reflectionல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். The amount of reflection of light depends on the nature of the reflecting surface of the body. அதாவது அந்த reflection surface வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த reflection இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரெகுலர் reflection and irregular reflection ரெண்டு இருக்குது. ஓகே, regular reflection பார்த்தீங்கன்னா when a beam of light falls on a smooth surface it gets reflected. After reflection the reflected ray will be parallel to each other. Here the angle of incident and the angle of refraction are each ray will be equal. ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். Hence a law of reflection is obeyed in this case and thus a clear image is formed. This reflection is called regular reflection or specular reflection அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸாம்பிள். ஓகே, எல்லா லைட்டும் அந்த சர்ஃபேஸில் என்ன ஆகுது, கரெக்டாக விழுது. ஸோ இப்போ அந்த இமேஜை பார்த்தாலும், அதாவது படத்தை பார்த்தா கூட அந்த மழை வந்து இந்த தண்ணியில் வந்து கரெக்டாக என்ன செய்யுது, தெரியுது இல்லையா? ஸோ ரொம்ப தண்ணி வந்து என்ன ஆகல, ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் எந்த அலையும் இல்லாமல் அப்படியே இருக்கிறனால அது கரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. ஓகே, சரி, இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் என்ன? In the case of a body having rough or irregular surface, each region of surface is inclined at a different angles. When a light falls on such surface, the light rays are reflected at different angles. In this case, the angle of incident and the angle of reflection of each ray are not equal. Okay, so ரெண்டு எந்த ஈக்குவலாக இருக்காது. Hence, the law of reflection is not obeyed in this case and thus the image is not clear. Such reflection is called irregular reflection or diffused reflection அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஒரு வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும்.
அது காற்றடிச்சு அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கும். அப்போது அந்த தண்ணி வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கிறனால அந்த இன்சிடென்ட் ரே வந்து கரெக்டாக விழுந்தா கூட அந்த ரெஃப்ளெக்டிங் ரேஸ் வந்து என்ன ஆகிருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எல்லா ரேக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இதுக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு, ஈக்குவல் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸ் அந்த இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, சரியாக கிளியராக இல்லாமல் இருக்குது இல்லையா. ஸோ இதான் வந்து irregular reflection. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஸோ this is because the image formed by one mirror acts as an object for the other mirror. So two plane of mirror which are inclined to each other, you should see many images. The image formed by the first mirror act as an image of second mirror, and the image of formed by second mirror act as an image for the first mirror. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதா வந்து multiple images. This three images are single body. So this known as the multiple reflection. This type of reflection can be seen in the rooms, சலூன் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஒரு மிரர் இருக்கும், பின்னாடி ஒரு மிரர் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி பேக்கில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். The number of image formed depends on the angle of inclination. ஸோ அந்த சர்ச் வச்சுருப்பாங்க லைட்டாக டில்ட் பண்ணி பேக்கில் உள்ள மிரரை. ஓகே, so if theta is the angle of inclination of a plane mirror, the number of images formed is equal to 360 divided by theta minus 1. Okay, so kaleidoscope, in a device which functions on the principle of multiple reflection of light to produce numerous pattern of images. It has two or more mirror inclined to each other. It is defined from the inexpensive material. The colorful image pattern formed by this will be pleasing to you. ஸோ நம்ம சின்ன பிள்ளைல பார்த்துருப்போம் இல்லையா, கண்ணாடி இந்த இருக்குல்ல, அப்படி நீங்கள் இப்படி சுற்றி சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உள்ளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பழைய காலத்தில் வந்து வளையலை உடச்சி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வளையல் வந்து கலர் கலராக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ 3 மிரரை உள்ளே வச்ச உடனே அந்த மிரரில் பட்டு ஒரு பேட்டர்ன் வந்து தெரியும். Periscope, it is an instrument used to viewing bodies or ships which are over or around another body or a submarine. So submarine use பண்றது. It consists of a long outer case, and inside this case mirror or prism are kept at each other inclined at an angle of 45 degree. 45 degree la incline பண்ணிருப்பாங்க. Okay, light coming from the distance body falls on the mirror at the top end of the periscope and get reflected vertically downward. This light is reflected again by the second mirror kept at the bottom. Okay, so இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மிரர் அது 45 டிகிரியில் இருக்குது, மிரர் 1, இது மிரர் 2. அப்போது நீங்கள் டேரெக்டாக அந்த ட்ரீயை பார்க்குறத விட என்ன செய்றீங்க, ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து மேலே அந்த ஸ்கோப் வச்சுட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது என்ன செய்யுது, தெரியுது. ஓகே, நம்ம ஏறி நின்று அந்த இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்மரீன்ஸில் வார் டைமில் வந்து சப்மரீனில் வந்து கடலுக்குள்ளே போயிடுவாங்க. வெறும் அந்த கேமரா மட்டும் தெரியும் மேலே சின்னோண்டா. அப்போ தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா தண்ணி அப்படியே அலசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. உள்ளே வந்து அந்த சப்மரீன் இருக்கும், நீர்மூழ்கி கப்பல் இருக்கும், பங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலிட்ரியில் யூஸ் பண்ணும்போது ஒளிஞ்சிருக்கிறதுக்கு பங்கர், குழி, பதுங்கு குழி தமிழில் சொல்லணுன்னா. ஓகே, அப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸு, ட்ரெஸ்பாசிங் மிலிட்ரி ரீஜன்ஸு, ஃபயர் ஆப்டிக் பெரிஸ்கோப் ஆர் யூஸ்ட் இன் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாமே வந்து ஸோ இதான் வந்து சப்மரீனில். ஸோ மேலே டாப்பில் இருக்கிற அந்த இதுதான் வந்து மிரர். ஓகே, இது வந்து சப்மரீன் மேலே தெரியுது, பட் இது ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். ஓகே, வெறுமனே அந்த இது மட்டும் தான் தெரியும். ஓகே, ஓகே, அப்புறம் ரிஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் லைட். We know that when a light falls on a polished surface placed in a air, it is reflected into air itself. When it falls on a transparent material, it is not reflected completely, but a part of it's reflected, a part of it observed. சிலது வந்து அப்சர்வ் ஆகிடும், ரிஃப்ராக்ஷனாக தான். ஓகே, எல்லாத்தையும் வந்து என்ன செய்யாது, ரிஃப்ளெக்ட் பண்ணாது. Through air, light travels with the speed of 3 × 10⁸ millisecond, but it cannot travel with the same speed in a water or glass, because optical dense mediums such as water and glass offer some resistance to light. Okay, ஏரில் ஈஸியாக போயிடும், ஆனால் வந்து தண்ணியில் வந்து என்ன பண்ணாது, லைட் வந்து ஃபாஸ்ட்டாக போகாது. So light rays travel from a rare medium like a air into a dense medium like glass or water, or deviated from their straight line. This bending of light about the normal at the point of incident as it passes from one transparent medium to another is called the
refraction light. So ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துலக்கு போகுது, ஏர்ல இருந்து வாட்டருக்கு போகும்போது வாட்டர்ல இருந்து டீவியேட் ஆகுது. ஓகே, இதான் refraction. In this activity the light rays actually travel from the water into air. Okay, refractive index. Refraction of light in a medium depends on the speed of light in that medium. When the speed of light is in medium is more, the bending is less, and when the speed of light is less, the bending is bend ஆகுறது. ஓகே, அந்த மிரர் வந்து பெண்ட் ஆகுது. ஸோ அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிரேக் லெட்டரில் வந்து மியூ அப்படி சொல்லுவாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அது மீடியங்கிறது எது வேணாலும் இருக்கலாம், வாட்டர் இல்லைன்னா எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, the refracting index is a ratio of two similar quantities and it has no unit, since the speed of light in any medium is less than its speed in air, and the refracting index of any transparent medium is always greater than 1. ஸோ இந்த டேப்லேஷனில் கொடுத்துருக்காது. ஓகே, கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். அதாவது refracting index ஏர், வாட்டர், ஈத்தர், கெரோசின், ஆர்டினரி கிளாஸ், குவார்ட்ரஸ், டைமண்ட், எக்ஸெட்ரா. In general, this is the formula: absolute refracting index of the second medium, absolute refracting index of the first medium. Snell's law of refraction என்ன சொல்றாங்கன்னா, the incident ray, the refracted ray and the normal at the point of interaction all lie in the same plane. ஓகே, ஸோ இதான் வந்து இன்சிடென்ட் ரே, அப்புறம் ரெஃப்ராக்டர் ரே. ரெஃப்ளெக்ஷன் ரே வந்து மேலே போகிறது. ஓகே, இது வந்து உள்ளே வாங்குறது. ஓகே, லிக்யூட் ஏர். அப்புறம் டிஸ்பெர்ஷன். Prism splits the white light into 7 colors light rays and second prism recombines them into a white line again. ஸோ 2 ப்ரிசம் வச்சுருக்கோம். ஒரு ப்ரிசத்தில் ஒயிட் லைட்டை கொடுத்தோன்னா 7 கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இன்னொரு மிரர் வச்சோன்னா அந்த 7 கலர்ஸ் கம்பைண்ட் ஆகி மறுபடியும் ஒயிட் லைட்டாக மாறி வரும். ஓகே, ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு 7 constituting colors wavelength on passing through a transparent medium is known as dispersion of light. அதுக்கு பேர் தான் dispersion of light அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதான் வந்து 7 கலர்ஸ் வந்து கொடுக்குறது. ஓகே, why does dispersion occur? It is because light of different colors present in a white light have different wavelength and they travel at a different speed in a medium. You can know the refraction of light ray in a medium depends on its speed. ஸோ ஒரு லைட் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய வேவ்லென்த்தோட லைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வேவ்லென்த்துக்கும் வந்து சும்மா நார்மலாக பண்ணும்போது போயிடுது, பட் ஒரு ப்ரிசம் வைக்கும்போது அது என்ன பண்ணுது, வேரியேட் பண்ணி காட்டுது. ஓகே, டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அது மேலே பட்ட உடனே அது டிஃப்ரெண்ட் கலர்ஸாக நம்மளுக்கு காட்டுது. ஓகே, thus the red color light which has larger wavelength is deviated less, while the violet color light which has short wavelength is deviated more. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.